அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக உங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரவா இருக்கீங்க? தமிழ்நாடு அரசு குடும்ப தலைவிக்கெல்லாம் 1000 ரூபாய் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய புதிய செய்திகள் வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 8/7/2024 புதிய செய்தியை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு பணம் கிடைக்க போகுதுங்கக்கூடிய ஒரு புட்டு வைக்க போற இந்த செய்தியை, அது மட்டும் இல்லாம ஓயாம உழைக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு, மகளிருக்கு இந்த ஆண்டு எவ்வளவு பேருக்கு பணம் கிடைக்கும், எப்ப விண்ணப்பம் கொடுக்க போறாங்க சுவாரஸ்யமான செய்தியை தான் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. நாம எல்லாம் சொந்தமா இருந்து சந்திச்சு நம்ம வீடியோ போடுறதை நீங்க பார்த்து உங்க செலிபிரேட்டோட நானும் செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ 8/7/2023 பதிவு பண்ணிருக்கிறாங்க. புதிய விண்ணப்பம் அதாவது பதிவு பண்ணிருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த பணம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,80,000 பேருக்கு இந்த வரக்கூடிய மாசம் 8வது மாசம் ஆகஸ்ட் மாசத்துலயே பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்பங்கள் கொடுக்கக்கூடிய பணி அதாவது முகாம் போட போறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல குறிப்பா 20ஆம் தேதிக்கு மேல அப்படி இருக்கும். 20/7/2024 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு ஒரு புதிய ஜிஓ வெளியிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு ஓயாமல் உழைக்கக்கூடிய மகளிருக்கு அவங்களுக்கு தன்மானத்தை உயர்த்தக்கூடிய, தன்னம்பிக்கையை உயர்த்தக்கூடிய இந்த பணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அதாவது கலைஞர் கண்ட கணவர்கள் அவங்க ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மகளிருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் மகளிருக்கு இலவச பேருந்து, இன்னும் சொல்ல போனா நகைக்கடன் தள்ளுபடி, இன்னும் சொல்ல போனா ஓயாமல் உழைக்கக்கூடிய மகளிருக்கு உதவித்தொகை 1000 அப்படி எல்லாம் சொல்லிட்டு நிறைய திட்டங்களை அறிவிச்சாரு. அதாவது கிட்டத்தட்ட ஏற்கனவே கடந்த வருஷம் செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த தினத்துல ஆரம்பிச்ச இந்த திட்டம் கிட்டத்தட்ட 1,60,00,000 விண்ணப்பங்களை கொடுத்தாங்க. அது 1,04,00,000 பேருக்கு தான் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாக்கி பேருக்குலாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, குடும்ப வருமானம் அதிகமா இருக்குது. அதாவது 2,50,000 லட்சத்துக்கு மேல வருமானம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடையாது, அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு அவங்க கிடையாது அப்படின்னாங்க. இப்ப மத்திய மாநில அரசு ஊழியர்களுடைய மனைவிகளுக்கும் கிடைக்கும், பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் கிடைக்கும். ஓயாம உழைச்சு இந்த ஓடாய் தேஞ்சி போன மகளிருக்கு இந்த தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த பணமா தான் இந்த 1000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு நடைமுறை 2024-25க்கு 15,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர். அதன் அடிப்படையில் இல்லாம சிறப்பு கேம்பு இ சேவை மூலமாக கிட்டத்தட்ட 20ஆம் தேதி 20/7/2024 அந்த முகாம்கள் தொடங்கப்படும், விண்ணப்பம் வழங்கப்படும். விண்ணப்பங்களை பூர்த்தி பண்ணி நீங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிட்டோம்னாக்கா இந்த பணம் 1000 ரூபாய் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விண்ணப்பமும் ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி எல்லாம் கேம்ப் போட போறாங்க. அப்படி அதை தவற விடுறவங்களும் அந்த கேம்புக்கு போக முடியாதவங்களாம் ப்ரௌசிங் சென்டர் மூலமா ஒரு சிறிய கட்டணம் ஒரு 150 ரூபாய் கொடுத்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி பாஸ் புத்தகம், மொபைல் என்ன ஆட் பண்ண அந்த மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பதிவு பெற்ற கரெக்டா நீங்க வச்சிருக்கீங்களா அந்த மொபைல் என்ன நீங்க கண்டிப்பா இதுல நீங்க கொடுக்கணும். ரேஷன் கார்டுல நீங்க எந்த நம்பர் கொடுத்தீங்க அந்த நம்பர் கொடுத்தா கூட பெட்டரா இருக்கும். ஆனா குடும்ப தலைவிக்கு ரேஷன் கார்டுல கணவருடைய போட்டோ இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும் சொல்லிட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவு சொல்லியிருக்கிற அடிப்படையில என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த மாசம் சர்ப்ரைஸ் மாசம், நல்ல அருமையான மாசம், குதூகலமான மாசம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுடைய என்னுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. ஏதாவது கேள்வி கேட்கணும்னா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.